Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான 2 day ஸ்டடி பிளான் ஃபார் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. பிகாஸ் 2 நாள் தான் இருக்குது ஃபுல் கெமிஸ்ட்ரி படிக்கணும். பயாலஜி படிச்சுட்டு வந்தவங்க கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 நாள் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்காங்களே, அவங்க நம்மளோட மார்க் வாங்கிடுவாங்களா, நம்ம படிக்கலையே, இந்த மாதிரி எதுவுமே யோசனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கூட நம்மளுக்கு டைம் இல்லை. சரியா? அப்படி யோசிக்க ஆரம்பித்தோன்னா இருக்கிற டைம் என்ன செஞ்சிடும், வேஸ்ட் ஆயிரும். ஸோ இருக்கிற டைமை நம்மளுக்கு கொடுத்துருக்க 2 நாளாக அதை எப்படி ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணணும்னு மட்டும்தான் இப்போ நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து அதை தாண்டி அவங்க படிச்சிருப்பாங்களா இவங்க அதெல்லாம் நம்ம அடுத்தவங்களோட கம்பேரே பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அதனால தான் ஆல்ரெடி 2 நாள் முன்னாடி படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி 2 நாள் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தனி பிளான் இருக்குது. படிக்கலாம்னு பரவாயில்ல, இந்த 2 நாளில் ஒழுங்காக நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் என்ன செய்ய முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்காக வீடியோஸ் நிறையா நான் பிளான் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அடுத்து என்ன செய்கிறேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. சரியா? ஓகே, ரொம்ப லாங்காக எடுக்கல, ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ 18th இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்கல்ல, இன்றைக்கி ஆஃப் டே இருக்குது. இந்த ஆஃப் டே விடவே கூடாது. இந்த ஆஃப் டேயில் 4 சாப்டர் கொடுத்துருக்கேன். அது எப்படி ஒரு நாளில் 4 சாப்டர் படிக்க முடியும்? ஈஸியான சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் சாப்டர் மெட்டலர்ஜி, செகண்ட் சாப்டர் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1, 6th சாப்டர் சாலிட் ஸ்டேட், 7th சாப்டர் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ். ஃபஸ்ட் மிட் டர்ம், ஜூன் மந்த்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன், எல்லா எக்ஸாமுக்கும் படித்த 4 சாப்டர் இது. அதனால் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக அந்த 4 சாப்டர் இன்றைக்கி ஹாஃப் டேயில் உட்காந்து என்ன செஞ்சுருங்க, படிச்சிருங்க. நோ அதர் சாய்ஸ். புக் பேக் கொஷின், புக் இன் கொஷின், ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அந்த லெசனில் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்க, இன்றைக்கி ஹாஃப் டேயில் கவர் பண்ணிடணும். பண்ணி தான் ஆகணும். எல்லாருமே இந்த சாப்டர்ஸை படிச்சிருப்பீங்க. சரியா? இது வந்து படித்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ண சொல்கிறேன். ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளான் சொல்கிறேன். ஓரளவு நீங்கள் அங்கங்கே லேக் ஆகி படிக்காமல் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 19/3 நாளைக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 11, சாப்டர் 12, 6 சாப்டர் என்ன செய்யணும், முடிக்கணும். 6 சாப்டர் எப்படி முடிக்கிறது, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் படித்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், கவர் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், 3rd சாப்டர் பார்க்க தான் பெருசாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அதில் இருக்க எல்லா கொஷினும் சின்ன கொஷின்ஸ் தான். புக் பேக் கொஷினும் சரி, நான் கொடுத்துருக்க புக்கின் இம்பார்ட்டன்ட் சரி, அதில் இருக்கிறது எல்லாமே குட்டி ஆன்சர்ஸ். ஸோ 3, 4 அதே மாதிரி தான். தென் 8th ரொம்ப கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது இதை ஈஸியான இதெல்லாம் முடிச்சிடலாம். 3, 4, 8. தென் 9th சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான், பட் கொஷின்ஸ் கம்மியாக தான் இருக்கும். தென் 11, 12 ரொம்ப பெரிய சாப்டர், நான் ஒத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த 11, 12 ஒருவேளை எதுவும் இந்த 11, 12 கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், டைம் எடுத்து படிச்சுக்கலாம். பட் அதுக்காக அந்த ஒரு மெதப்பில் சரி நாளைக்கு டைம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி படிக்கக்கூடாது. பட் இந்த 11, 12 ஆல்ரெடி படித்தவங்க ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க. இல்லை நான் வந்து அங்கங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா கிராஷ் கோர்ஸ், நம்ம கிராஷ் கோர்ஸ் வீடியோ இருக்குல்ல, அந்த கிராஷ் கோர்ஸ் என்ன செய்யுங்க பாருங்கள். 11, 12, 13க்கு. இல்லைனா நான் ஆர்கானிக் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ்னு என்ன செய்வேன், அப்லோட் பண்ணுவேன் இன்றைக்கி, இல்லைனா நாளைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். அந்த ஆர்கானிக் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸையாவது 11, 12, 13க்கு என்ன செஞ்சுருங்க, படிச்சிருக்கேன். சரியா? ஸோ 3 ஆப்ஷன். எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிராஷ் கோர்ஸ் வீடியோ பாருங்கள். இல்லைனா ஆர்கானிக் மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ்னு கொடுப்பேன், அதை என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஆர்கானிக் சுட்டு போட்டாலும் வராது, என்னால் படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறவங்க நேமிங் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லூகாஸ் டெஸ்ட், விட்டர் மே டெஸ்ட்டு, ஆல்டால் கான்வர்சேஷன், கேனிசாரோ ரியாக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீனுக்கான டிஃப்ரென்ஸு, நம்ம தியரி கொஷின்ஸ் நிறையா கொஷின்ஸ் இருக்கும்ல, டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால், ஃபீனால், கார்பாக்சிலிக் ஆசிட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், இது மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்கிறேன். சரியா? பட் படித்தவங்க எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. சரியா? தென் 23, 20, 25 நாளை கழிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சாப்டர் 5, சாப்டர் 10, சாப்டர் 13, சாப்டர் 14, சாப்டர் 15. இதில் 14, 15 ரொம்ப ஈஸி. 5, 10, 13 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 14, 15 ஈஸியாக கொஞ்சம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கேன் 20னா, பிகாஸ் லாஸ்ட் டே கொஞ்சம் இதாக ரிவைஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் தேவைப்படுங்கிறனால தான் 5 சாப்டர் லாஸ்ட் டே வச்சுருக்கேன். சரியா? ஸோ இன்றைக்கி ஆஃப் டேயில் 1, 2, 6, 7, நாளைக்கு 3, 4, 8, 9, 11, 12, நாளை கழிச்சு 5, 10, 13, 14, 15. கொஞ்சம் இந்த தூக்கம்லாம் பார்க்காம ஒரு 6 hours மட்டும் கரெக்டாக தூங்கி இருக்கிற டைமை கரெக்டாக மேக்ஸிமம் டைமை யூட்டிலைஸ் பண்ணி என்ன செய்யுங்க, இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கொஞ்சம் படிங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு எக்ஸாம் ஃபிசிக்ஸ் தான் இருக்குது. அதோட உங்கள் ஸ்கூல் லைஃபே இட் இஸ் கோயிங் டு ஓவர். ஸோ அப்போ இருக்கிற டைமை கொஞ்சம் படிக்கிறதுக்கு நம்ம செய்யலாம். யூ கேன் ஸ்பெண்ட். இந்த ஒரு வருஷம் படித்ததை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதுக்காண்டி தான். சரியா? என்னெல்லாம் கவர் பண்ண ஒரு லெசனில் புக் பேக், புக்கின் இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ராப்ளம்ஸும் பார்க்கணும். சரியா? இப்போ நான் அங்கே இது வந்து படித்தவங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ படித்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். நான் அங்கங்கே படிச்சிருக்கேன், பாதி படிக்கல அப்படிலாம் சொல்கிறவங்க, இல்லை லெசன் நான் வந்து அங்கங்கே தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, படித்த ஒரு 5 லெசனோ 4 லெசனோ எத்தனை லெசன் இருக்கோ அந்த லெசனை ஃபஸ்ட்டு இன்றைக்கி முடிச்சு வச்சுருங்க. ஒரு லெசன் படிச்சிருக்கேன், 2 லெசன் படிச்சிருக்கேன், 3 லெசன் படிச்சிருக்கேன், அதாவது ஒரு 5 லெசனுக்குள்ளே படிச்சிருக்காங்க. இப்போ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா ஒரு 5 லெசனுக்குள்ளே தான் நான் மொத்தமே படிச்சிருக்கேன், மற்றதெல்லாம் அங்கங்கே அரைக்குறையாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் படித்ததை ஃபஸ்ட் லெசனுங்க படித்து ஓரங்கட்டி வச்சுட்டு படிக்காத லெசன்ஸ்க்கு நம்ம கொடுக்குற
லாஸ்ட் மினிட் கொஷின் இன்றைக்கி இல்லைனா நாளை காலையில் வந்துடும் லாஸ்ட் மினிட் கொஷின் ரொம்ப ரிஃபைன் பண்ணி கொடுப்பேன் அந்த லாஸ்ட் மினிட் கொஷின்ஸை மற்ற லெசனுக்கு பார்த்துக்கோங்க இல்லைனா நம்மளோட ஒன் ஷாட் ரிவிஷன் அதாவது வீடியோ பார்த்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஆர்கானிக் 5 மணி நேரம் ஆர்கானிக் 5 மணி நேரம் ஃபிசிக்கல் 5 மணி நேரம்னு 5 மணி நேரம் வீடியோஸ் இருக்குல்ல ஸோ அந்த வீடியோஸை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் சரியா ஒன்று லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் இல்லைனா இந்த ஒன் ஷாட் ரிவிஷன்ஸை பாருங்கள் அதாவது நான் வீடியோ பார்த்து எனக்கு வீடியோ பார்த்துட்டு திருப்பி ஒரு வாட்டி நான் படிக்கணுங்கிறவங்க வீடியோ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது இல்லை வீடியோ பார்த்து நான் புரிஞ்சு ஈஸியாக எழுதிடுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒன் ஷாட் ரிவிஷன்ஸ் இருக்குது சரியா அண்ட் ஒன் மோர் திங் லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் மட்டும் நம்பக்கூடாது ஒரு 4-5 லெசனாவது படிச்சுட்டு மீதி லெசன்ஸுக்கு அந்த லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் நான் சொன்னேன் சரியா தென் ஆர்கானிக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அந்த தியரி கொஷின்ஸு லூகாஸ் டெஸ்ட் விக்டர் மேட்டஸ்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி கொஷின்ஸை பார்த்துக்கோங்க சரியா ஆனால் 14-15 கண்டிப்பாக படிச்சிடணும் ஓகேவா அப்போ அன்ஸ்டடி அதாவது அங்கங்கே படிச்சு வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் படித்ததை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லெசனோ 4 லெசனோ ஃபுல்லாக முடிச்சுட்டு மீதி லெசனுக்கு லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் பாருங்கள் ஆர்கானிக்கு நான் சொன்னதை பார்த்துக்கோங்க சரியா கம்பல்சரி புக் இன் ஒன் வேர்ட் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன் ஸோ ஆர்கானிக்கு மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் வரும் பட் ஆல்ரெடி எல்லாம் படித்தவங்க படிச்சுக்கோங்க படிக்காதவங்களுக்கு தான் அந்த மஸ்ட் ஸ்டடி கொஷின்ஸ் சரியா சரி இப்போ ஒரு சிலர் வந்து நான் சொன்னதை கேட்டு 2 நாள் இல்லை 1.5 நாள் அந்த பயாலஜி எக்ஸாமுக்கு நடுவில் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்க அப்படி படித்தவங்களுக்கு இன்றைக்கி உட்காந்து நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் இன்ஆர்கானிக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஆர்கானிக்கை ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபிசிக்கலும் நாளை கழிச்சு ஆர்கானிக்கும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த 2 நாளில் ஃபிசிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு ஆர்கானிக் படிச்சுட்டு நாளை கழிச்சு நாளை கழிச்சு இன்ஆர்கானிக் படிங்க இல்லை நீங்கள் ஒருவேளை ஆர்கானிக் படிச்சிருந்தீங்க அந்த 2 நாள் பயாலஜி லீவில் அப்படின்னா நாளைக்கு ஃபிசிக்கல் படிச்சுட்டு நாளை கழிச்சு இன்ஆர்கானிக் என்ன செய்யுங்க படிங்க சரியா ஸோ அந்த மாதிரி உங்கள் ஷெடியூல் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அப்போது அல்டிமேட்டாக 3 நாள் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு என்ன படிக்கணுங்கிறதும் சொல்லிட்டேன் 2 நாள் படித்து முடிச்சிருப்பீங்களா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன் இப்போது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இப்போ உட்காந்து ஃபுல்லாக வீடியோலாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க யாருக்கு எந்த டாபிக் கரெக்டாக தேவையோ அதை மட்டும் பாருங்கள் சரியா நான் போடுற வீடியோஸுமே தான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்து படித்து புரிஞ்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோஸ் பாருங்கள் இல்லை ஒரு சில டாபிக் ஒரு சில கொஷின்ஸ் வந்து எனக்கு புரியவே இல்லை மண்டையில் ஏற மாட்டேங்குது ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுக்கு வீடியோஸ் வந்து என்ன செய்யுங்க பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லை இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஒன் வேர்ட் அது மாதிரி நான் அப்லோட் பண்ணேன்னா அந்த வீடியோஸ் பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள் ஒருவேளை நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் வேர்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் எது அந்த மாதிரி வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேப் எடுப்பீங்களா அந்த கேப்பில் வந்து அந்த சின்ன வீடியோஸ் என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க சரியா ஸோ எதுலையுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என் வீடியோவும் சேர்த்து தான் சொல்கிறேன் அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்த்து படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஏதாவது கொஷின்ஸ் புரியலைன்னா நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற டிப்ஸ் ட்ரிக்ஸ் ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு நடுவில் நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்களா அந்த டைமில் வந்து பாருங்கள் சரியா ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான க்ரூஷியல் டைமில் இருக்கும் நம்ம சரியா ஸோ இது பயமுறுத்துறதுக்கு எதுக்குமே இல்லை கொஞ்சம் சீரியஸாக நான் இப்படி சொன்னால் தான் நீங்களும் சீரியஸாக எடுத்து படிப்பீங்க நான் லெத்தாஜிக்காக பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் சரி ஓகே அப்படின்னு ஒரு அசால்ட் வந்துடும் அந்த அசால்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சீரியஸாக பேசுகிறேன் மற்றபடி ஸ்ட்ரெஸ் ஆயிடாதீங்க நான் சொல்கிறத வச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படித்தா தான் ஃபுல்லாக படிக்க முடியும் அண்ட் ஐம் ஷுர் 2.5 டேஸில் நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா இந்த 2 நாளில் கண்டிப்பாக உங்களால் படித்து முடிக்க முடியும் அதுவும் நான் கேரண்டியான சரியாக சொல்கிறேன் சரியா ஸோ எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாராலையும் நல்லா படித்து எழுத முடியும் நான் நம்புகிறேன் அதே மாதிரி நீங்களும் நம்பி என்ன செய்யுங்க படிங்க சரியா கொஷின் ஈஸியாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க தேங்க்யூ ஸோ மச்